இப்பதான் மேம் வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டா கட்டுதா? ஓகேங்க. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1 to 1 11 ஸ்கொயர் 1 to 1 மல்டிபிள் 5 இஸ் ஈக்குவல் டு 6500 ரூபாய் வரும். கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு இந்த 6050 ரூபான்னு கிடைச்சிருக்கல, இது என்னது? 6050 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கல, இது என்னதுங்க? ஏ தானே. ஏ இஸ் ஈக்குவல் டு 6050. கரெக்டா? ஆனா நான் கேட்டது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ. ஸோ அப்போ ஏ மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு. கரெக்டு தானே? டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிடும்ல. 1000 ரூபாய் குடிக்கிறீங்க, உங்களுக்கு வட்டியோடு சேர்த்து 1300 ரூபாய் கிடைக்கிற பட்சத்தில் டோட்டல் அமௌண்ட்லேருந்து 1300 ரூபாயிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சிடல உங்களுக்கு. சிம்பிள். கரெக்டா? அதே மாதிரி இங்க டோட்டல் அமௌண்ட் என்ன? 6050 ரூபாயா? பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 5000 rupees. ஓகே. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 1050 ரூபாய் கிடைச்சிருக்கும். சிம்பிள். கரெக்டா? 1050 ரூபாய் கிடைச்சிருக்கும். சிம்பிள். புரியுதா? ஓகே. இந்த ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு தெரியுதா? இந்த ஃபார்முலால நான் இதை ஈஸியான கொஸ்டினா கொடுத்தேன், அதனால ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டினும் போகும். கரெக்டா? அது நான் பின்னாடி சொல்றேன். கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போகும். அந்த டைம்ல தான் ஷார்ட்கட் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஷார்ட்கட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை அப்ரோச் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்டே ஷார்ட்கட்டை சொல்லிட்டேன்னா நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஷார்ட்கட் போகலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸி தானே? எந்த டவுட்டும் இல்லையில? ஐ மீன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுல பெரிய டவுட் இல்லையில இந்த கொஸ்டின்ல? எஸ். ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே. பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 7500 ஆர் ஈக்குவல் டு 4%. n ஈக்குவல் டு 2 இயர். அதே தான். இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு வேணும். கரெக்டா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு வேணும். அப்போ இதுக்கு வந்து கண்டுபிடிக்க பார்க்கலாம். 4% per annum. இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த லேப்டாப் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல, கரண்ட் வேற வரலையா. ஸோ அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே. ஸோ கரண்ட் வந்துருச்சுன்னா நான் இப்போ கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப நேரமா சார்ஜ் போடாம வேற விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ் நடந்துச்சு. சூப்பருங்க ஆனந்த் ப்ரோ அண்ட் நந்தினி அவர்கள். சூப்பர் சூப்பர். வேற 2 நந்தினியுமே இருக்கீங்களா? 108 107 2 நந்தினி இருக்கீங்களோ? ஓகே ஓகே. அதான் நான் போன கொஸ்டினுக்கு வந்து ஒருத்தங்க எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, இன்னொருத்தங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. என்னடா இது, எனக்கு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இவங்களே புரியுதுன்னு சொல்றாங்க, அவங்களே கன்ஃபியூஷன் சொல்றாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன், ஓ அது 107 இது 108 அப்படிங்கிற மாதிரி. இல்ல முதல்ல நம்பரை மாத்தணும், இல்லைன்னா பேரை உங்களுக்கு வந்து பேரை மாத்தணும். சரி ஓகே. அதே மாதிரி இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு கிடைச்சதா? ஆன்சர் வந்து 612. கரெக்டா? 612 அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகேங்க. ஸோ இதே இது ஷார்ட்கட்ல எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துலாமா? இதே இது ஷார்ட்கட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. இதே இது அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய, இதே இது 3 இயர்னு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல. 3 இயர் 4 இயர்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும்ல. நீங்க அந்த அந்த இதுல 26/25 26/25 அப்படின்னு 3 இயர் கொடுத்தாங்கன்னா 3 டைம் யூஸ் ஆக வேண்டியது இருக்கும். கரெக்டா? 4 வருஷம் கொடுத்தாங்கன்னா 4 டைம் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ கண்டிப்பா அங்க வந்து பிரச்சனை ஆயிருக்கும். ஸோ இது ஷார்ட்கட் கண்டுபிடிக்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது பர்சன்டேஜ் மெத்தட் நீங்க சொல்லுவாங்க.
இப்போ இதுக்கு வந்து 4% தானே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் என்ன நீங்க கண்டுபிடிக்கணும்னா 7,500 ரூபாய்க்கு 4% என்ன உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஓகே. இது ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணீங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 75 மல்டிபிள் 4 4 28 300 ரூபாய் வருமா? 4% அப்படிங்கிறது 300 ரூபாய் வருதான்னு பாருங்க. 300 தானே? ஓகே. 75 மல்டிபிள் 4 எஸ் 300 தான். அப்போ இதுக்கு 4% 300 ரூபாய் வந்திருக்குமா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் இயர் இவங்களுக்கு வந்து 300 ரூபாய் வந்திருக்கும். இதே செகண்ட் இயர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 7,500 ரூபாய் 7,500 ரூபாய்க்கு ஒரு 4% ஒரு 300 ரூபாயும் இந்த வட்டிக்கு ஒரு 4% எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும்ல. புரியுதா? ஃபர்ஸ்ட் 7,500 ரூபாய்க்கு 4% 300 ரூபாய் 2வது வருஷம் எழுதியாச்சு. 300 ரூபாய்க்கு ஒரு 4% எவ்வளவுன்னு பார்க்கணும்ல. அது எவ்வளவு வந்திருக்கணும்? 12 ரூபாய் வந்திருக்குமா? கரெக்டா? இந்த 2 இப்ப 4 12. சோ அப்போ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி பாருங்க. மொத்தமா எவ்வளவு வருதுன்னு. 2 1 612 ரூபாய் வந்துருச்சு. புரியுதா? 612 ரூபாய். ஆனா இதுல ஷார்ட்கட்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அமௌண்ட் கிடைக்காது. கிளியரா? சோ நீங்க 2வது ஸ்டெப்ல தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிருப்பீங்க. ஓகே. சோ என்னங்க ஆச்சு? புரியுதா புரியலையா? நெக்ஸ்ட் போயிடலாமா? சோ கிளியர் தானே? ஓகே. சோ இதுல இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா?
கைஸ் இருக்கீங்களா? என்னது இருக்கீங்களாவா? ஸோ யார் யார் இருக்கீங்க? மேம் எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. நிவேதா மேம், கோகோஸ்டம் மாத்துங்க. ஓகே, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸுங்க. இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன்ல, நம்ம கிளாஸ் எடுக்கும்போது மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப பேச வேணாம். நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸ்லைடு ஒழுங்கா தானே தெரியுது உங்களுக்கு? ஓகே. ஏன்னா யுவர் ஸ்கிரீன்ஸ் சாரி யுவர் ஸ்கிரீன் சார் இஸ் லோடிங் அப்படின்னு எனக்கு வருது. என்னோட ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஐ மீன் ஸ்லைடு ஸ்லைடு ஓப்பன் ஆயிருக்கா? ஸ்லைடு ஓப்பன்ல தானே இருக்கு. என்னங்க ஆச்சு? ஸோ உங்களுக்கு கிளியரா தானே இருக்கு என்னோடது? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னோட ஸ்லைடு இது எல்லாமே கிளியரா இருக்கா? வாய்ஸ், ஆடியோ, வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா தானே இருக்குங்க? கொஞ்சம் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளியர் தானே? ஓகே 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 ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட். ஸோ சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ்ங்க. இன்னைக்கு வந்து நிறைய சின்ன சின்ன இது மைனூட்டா வந்து நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கண்டினியூவா போகவே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்ல அது 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 இதுன்னு கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நான் கிளாஸ் எடுக்க தான் செஞ்சேன். அது நல்லபடியா தான் கண்டினியூவா தான் போச்சு. 1 hour 1.5 மணி நேரம் செஷன்ஸ் வந்து கரெக்டா தான் போச்சு. நம்ம இது மட்டும் ஏன் இப்படி இன்டர்ப்ட்? ஒருவேளை நெட்வொர்க் காலி ஆயிடுச்சா, நெட் காலி ஆயிடுச்சான்னு தெரியல. இப்ப இதுல நம்ம மோடம்ல. ஸோ அதனால இப்ப செல்லுல தான் ஹாட்ஸ்பாட்டை தான் போட்டு வச்சிருக்கேன். சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள கரண்ட் பவர் கட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ரொம்ப நேரம் பேச வேணாம். நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே. போன கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? நமக்கு தேவை அந்த அதான. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சோ? ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுல? ஓகே தானே? ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணீங்க, அதுக்கடுத்து நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதை பிரின்சிபல் அமௌண்ட் 8,000 ஆர் இஸ் ஈக்குவல் டு 10% உங்களுக்கு தெரியணும் அப்படிங்காக ஈஸியான சம் கொடுக்குறேன். என் ஈக்குவல் டு 2 இயர். ஓகே. ஐ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். இந்த ஷார்ட்கட் இல்லைன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஏதாச்சும் ஒரு இதுல சால்வ் பண்ணுங்க. இதை ஏதாச்சும் இதுல ஒரு இதை சால்வ் பண்ணீங்க, அதுக்கடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே. சிம்பிள் தானே? சிம்பிளான கொஸ்டின் தான்.
1680 கரெக்டா? சூப்பர் சூப்பருங்க. ஸோ ஆக்சுவலா இதுல ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணிருப்பீங்க? 10% 800 ரூபாய் உங்களுக்கு வந்துச்சா? கரெக்டா? 10% அப்படிங்க 800 ரூபாய். இதே இது செகண்ட் இயருக்கு நீங்க இதே இதுக்கு பே பண்ணும்போது பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு 10% எடுது. 8000 ரூபாய்க்கு ஒரு 10% 800 ரூபாய். கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் பே பண்ண 800 ரூபாய்க்கு ஒரு 10% எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? 80 அப்படின்னு வந்திருக்குமா? ஓகே 80. ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது 8 16 கரெக்டா? சிம்பிள். இதே இது 3வது வருஷம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே இது 3 வருஷம் கேட்கறாங்க அப்படின்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது வருஷத்துக்கு என்ன? தேர்ட் இயர் கால்குலேட் பண்ணும்போது 8000 ரூபாய்க்கு ஒரு 10% 800 ரூபாய். இந்த 2வது வருஷம் கால்குலேட் பண்ண 1680 ரூபாய்க்கு ஒரு 10% 166 ரூபாய். கரெக்டா? அப்படித்தானே? 168 ரூபாய் தானே? ஓகே. ஸோ இது அப்படியே வந்து பிளஸ் பண்ண வேண்டியதான். ஸோ 8 14 மிச்சம் 1 கரெக்டா? 10 16 2648 ரூபாய். சிம்பிள். புரியுதா? ஓகே புரியுதா? இதே இது 3 வருஷத்துக்கு இது கால்குலேட் பண்ணனா இது நம்ம ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ணனா எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. இதே கொஸ்டின் வந்து 3 வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ணி ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும்? பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 8000 ரூபாயா? 1 plus r equal to 10/100 பவர் இது கரெக்டா? ஸோ இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8000 ரூபாய் மல்டிபிள் இது 11/10. ஓகே. ஸோ இந்த மாதிரி 3 இதையும் கேன்சல் பண்ணி இதே தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? என்ன டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்பீங்க. சிம்பிள். கரெக்ட் தானே? 2568. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இது புரிஞ்சிச்சா? இது 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 இப்போதைக்கு நம்ம சால்வ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? வேற எந்த பிரச்சனையும் இல்லையில? நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாமா? இதே இது ஆஃப் இயர்லி என்ன, குவார்டர்லி என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஆஃப் இயர்லினா என்ன, குவார்டர்லி அப்படின்னா என்ன? ஓகேவா? ரைட். இதே பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 rupees. கரெக்டா? ஸோ n equal to 2 year. R equal to 4%. கரெக்டா? ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ணணும். ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஃப் இயர்லிக்கு நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கோம்ல, அதே தான். அதே மெத்தட்ல ஹாஃப் இயர்லிக்கு இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஹாஃப் இயர்லிக்கு ஃபார்முலா என்ன? ஸோ A is equal to P of 1 plus R/2 divided by 100 power n 2n. கரெக்டா? இதான ஹாஃப் இயர்லிக்கு நம்ம கொடுத்துருந்தோம். இதான ஹாஃப் இயர்லிக்கு. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. இதை ஒர்க் அவுட் பண்ண கொஞ்சம் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். இதுல நீங்க நம்ம இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு. லைட்டா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். லைட்டா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டுபிடிக்க வேணாம், ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. இப்படி வருதா? கரெக்ட். இப்படி வருதா? ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ண இப்படி வருதா? கரெக்டா? இப்போ இதை கேன்சல் பண்ணது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? சிரமமா இருக்கா? கண்டிப்பா சிரமமா இருக்கும்ல. அதாவது இப்போ கேன்சல் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் சிரமமா இருக்கும். கரெக்டா? ஏன்னா கண்டிப்பா என்ன 5ல இருக்கு, அந்த 51 4 0 கேன்சல் பண்ண கூட 51/5 51/5 அப்படின்னே இருக்கும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அப்புறம் மல்டிபிள் பண்ணுக்குள்ள
போதும் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,824 ரூபாய். கரெக்டா? 10,824.32. ஸோ ஐ மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து 824 ரூபாய் வந்திருக்கும். கரெக்டா? சரி, ஓகே. இதை நம்ம ஷார்ட்கட்ல நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணல, அதே தான் இங்கேயும் சால்வ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணல, அதே மெத்தட் தான் இங்கேயும் நான் ஷார்ட்கட்ல ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னா ஷார்ட்கட்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது போன இதுல வந்து இயர்லி கொடுத்துருந்தாங்க. அதனால இயர் அப்படிங்கிறதும் ஃபுல்லாவே நான் எடுத்துக்கிட்டேன். 2% 2% எடுத்துக்கிட்டேன். 4% 4% எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஏன்னா போனதுல கொடுத்தது இயர்லி. அப்போ அந்த கொடுத்துருக்கிற டேட்டா வந்து ஃபுல்லாவே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாஃப் இயர்லி தானே கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இங்க கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஹாஃப் இயர்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஃப் இயர்லி அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வருஷத்துக்கு 4%. அப்ப 6 மாசத்துக்கு எவ்வளவு வந்திருக்கணும்? 6 மாசத்துக்கு எவ்வளவு? 2% தானே. கரெக்டா? அப்போ 2 ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 2 ஆல டிவைட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா 2% கால்குலேட் பண்ணணும். புரியுதா? நான் இப்ப என்ன சொல்றேன்னு புரியுதா? அதாவது ஷார்ட்கட்டுக்கு நீங்க போகும்போது ஷார்ட்கட் தான் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறேன். நீங்க எடுத்த உடனே போன கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா 10%னா 10 தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 3 இயர்னா 3 டைம் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதே ஹாஃப் இயர்லி அப்படின்னா இதுக்கு ஹாஃப் இயர்லி கண்டுபிடிச்சோம்னா இதை 2 ஆல டிவைட் பண்ணி 5% தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? 5% தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்க வந்து r = 4% கொடுத்துருக்காங்கன்னா அது 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2%. அதே மாதிரி n = 2 இயர் கொடுத்துருந்தாங்கன்னா 6 மாசம் அப்படிங்கிற ஒரு வருஷத்துக்கு 2 டைம் இருக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு எத்தனை டைம் இருக்கும்? 6 மந்த் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2 டைம் இருக்கு. அப்போ இது 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறது 4 டைம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ 4 டைம் நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். பாருங்க, 4 டைம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க 2% நீங்க கண்டுபிடிப்பீங்களா? 10,000க்கு 2% எவ்வளவு வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர் 2% எவ்வளவு வந்திருக்கும்? 10,000க்கு 2%. ஏன் 2% புரியுது இல்ல? கொடுத்துருக்க டேட்டா 4%. ஆனா ஆஃப் இயர்லி கொடுத்துருக்காங்க, அதனால 2% கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 200 ரூபாய் பே பண்ணியிருப்போம். கரெக்டா? 200 rupees பே பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரெண்டாவது டைம். ஓகே, ரெண்டாவது வருஷம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது மொத்தமே 2 வருஷம் தான் இருக்கு. ரெண்டாவது அட்டெம்ப்ட், அடுத்த செகண்ட் ஆஃப் அப்படிங்குது 10,000க்கு ஒரு 200 ரூபாய். 200 ரூபாய்க்கு ஒரு 2% எவ்வளவு வந்திருக்கும்? 200 ரூபாய்க்கு ஒரு 2% 4 ரூபாய் வந்திருக்குமா? கரெக்டா? ஸோ அப்போ பிளஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 404 ரூபாய். இது வந்து 2வது வருஷம் முடிவுல உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட். இதே இதுக்கு 3வது வருஷம் நீங்க கால்குலேட் 3வது டைம் கால்குலேட் பண்ணீங்கன்னா 10,000க்கு ஒரு 2% 200 ரூபாயா? இந்த 404க்கு ஒரு 2% என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. 404க்கு ஒரு 2%, 2/100 மல்டிபிள் 404. இதை கேன்சல் பண்ணிட்டு கிடக்கிறத விட இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிருங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 808ன்னு வருமா? இப்ப 100ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8.08 அப்படின்னு வருமா? 8.08. புரியுதா? ஸோ அப்போ 8.08 அப்படின்னு கொடுங்க. பிளஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு வருதுன்னு. 08 அப்படின்னு வந்திருக்கணும். 8 4 12, 4 2 6, 612.08. புரியுதா? இது 3வது வருஷம் முடிவுல. இதே இது 4வது டைம் முடிவுல என்ன கிடைச்சிருக்கணும்? இந்த 200 ரூபாய் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரணுமா? 612 ரூபாய்க்கு ஒரு 2%. கரெக்டா? 2/100. அந்த இதை மல்டிபிள் பண்ண வேண்டியதா, வேற ஒண்ணும் இல்ல. 08ன்னு வச்சு இதை மல்டிபிள் பண்ண என்ன வந்திருக்கணும்? 16 4 2 12. ஆல்ரெடி 2 பாயிண்ட் இங்க. அப்போ 12.24 இது வந்திருக்குமா? ஓகே, சோ இதெல்லாம் பிளஸ் பண்ணி பாருங்க. 1 6 வந்து விட்டதா? அப்போ போனது ஈஸியா, இந்த ஈஸியா? அதாவது ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ணது ஈஸியா இல்ல இது ஈஸியா? நீங்களே பாத்துக்கோங்க. கரெக்டா? நீங்களே பாத்தீங்களா? ஓகே,
ஸோ இது வந்து இப்போ ஹாஃப் இயர்லி நம்ம கொடுத்துருக்கோம் கரெக்டா. இதே குவார்டர்லிக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்க உங்களுக்கு. ஓகேவா. ஸோ குவார்டர்லினா அது ஒரு ஃபார்முலா நம்ம கொடுத்துருந்தோம்ல. ஓகே. ஸோ இதுக்கு குவார்டர்லி கண்டுபிடிக்கலாமா? பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 16,000 ரூபாய். கரெக்டா. %20. Okay. N is equal to 9 months. கரெக்டா. ஸோ குவார்டர்லி கண்டுபிடிச்சாங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள். ஓகே. இதுல ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எவ்வளவு வருதுன்னு. ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதுக்கு எவ்வளவு வருதுன்னு. கரெக்டா. ஃபார்முலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கு ஃபார்முலா என்ன? A equal to P of 1 plus R by 4 divided by 100 power 4n. கரெக்டா. 4n தானே வந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 16,000 மல்டிபிள் 21 by 20 21 by 20 கரெக்டா. இந்த மாதிரி தானே வந்திருக்கும். இதுல ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்ணீங்கன்னா இத மாதிரி வந்துச்சுன்னா டோட்டல் டேட்டா என்ன வந்திருக்கணும்? கிட்டத்தட்ட 18,522 ரூபாய் வந்திருக்கும். ஓகே. இதுல ஐ மட்டும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 2,522 ரூபாய். கரெக்டா. இதே இது ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்ணதுக்கு வேற ஒண்ணுமே பண்ண போவதில்ல. குவார்டர்லி அப்படிங்கிறது வருஷத்துக்கு எத்தனை டைம் இருக்கும்? 4 டைம் தானே இருக்கும். 3 மாசமா 4 டைம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ இங்க வந்து 3ஆல கேன்சல் பண்ணி பாருங்க. சிம்பிள். கரெக்டா. ஸோ 3ஆல கேன்சல் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இங்க 1 வருஷம் 3 மாசம் அப்படின்னா 4 டைம் இருக்கும். ஆனா இங்க 9 மந்த் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்க வந்து 3 டைம் நீங்க கண்டுபிடிக்கணும் நம்ம ஷார்ட்கட்ல. கரெக்டா. ஷார்ட்கட்ல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 3 டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க அப்போ R ஈக்குவல் டு என்ன? 5 4ஆல தானே கேன்சல் பண்ணணும். இங்கதான் 3 டைம் கண்டுபிடிக்கணும். R ஈக்குவல் டு என்ன? 5%. R ஈக்குவல் டு என்ன? 5%. கரெக்டா. எஸ் 5%. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எவ்வளவு கிடைச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க 5% கிடைச்சிருக்குமா? இதுக்கு 1,600 ரூபாய்க்கு சரி 16,000 ரூபாய்க்கு 5% என்ன கிடைச்சிருக்கும்? 800 ரூபாய் கிடைச்சிருக்குமா? கரெக்டா. 800 ரூபாய் கிடைச்சிருக்குமா? இதே இது செகண்ட் டைம் கண்டுபிடிக்கல. 16,000 ரூபாய்க்கு ஒரு 5% அப்படிங்கிறது 800 ரூபாய். கரெக்டா. 800 ரூபாய்க்கு ஒரு 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. 40 ரூபாய். 800 ரூபாய்க்கு ஒரு 5% எவ்வளவு வந்திருக்கும்? 40. சூப்பருங்க. ஸோ பிளஸ் பண்ணா என்ன வந்திருக்கணும்? 16. சிம்பிள். புரியுதா? இப்ப தேர்ட் டைம் கண்டுபிடிப்போம்ல. தேர்ட் டைம் கண்டுபிடிக்கும் போது 16,000 ரூபாய்க்கு ஒரு 5% அப்படிங்கிறது 800 ரூபாய். 1,640 ரூபாய்க்கு ஒரு 5% கண்டுபிடிச்சிருப்போம்ல. கரெக்டா. எவ்வளவு வந்திருக்கும்? 82 ரூபாய். ஸோ இப்போ இதெல்லாம் பிளஸ் பண்ணி பாருங்க. ஸோ 1 கரெக்டா. 2,522 ரூபாய் வந்துச்சா? ஸோ அப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ ஆஃப் இயர்லி குவார்டர்லி இதுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கா? புரியுதா? டிஃபரன்ஸ் என்னன்னு புரியுதா? சிம்பிள். கரெக்டுங்களா? அதான் இது வந்து ரொம்ப ஈஸி. ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுல ஒர்க் அவுட் பண்ணனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். கரெக்டா. கடைசியா ஒரே ஒரு சம் மட்டும் நான் பார்த்துடுறேன்.
ஓகே, ஏன்னா இப்போ வந்து மிக்சட் ஃபிராக்ஷன்ல போன பாத்தீங்களாங்க, மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு மட்டும் இது கிடையாது. இது நம்ம நார்மலா ஃபார்முலால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, மிக்சட் ஃபிராக்ஷன் என்ன, 4வதா ஒரு ஃபார்முலா கொடுத்திருந்தோம் பாத்தீங்களாங்க, அதுக்கு ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 8,000 rupees, R equal to 15%, N equal to 2 year 4 month கொடுத்துட்டாங்க. கரெக்டா, 2 year 4 month கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு 2 year 4/12 அப்படின்னு வரணுமா? இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3. ஸோ அப்போ 2 1/3 அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டா, இந்த மாதிரி மிக்சடு ஃபிராக்ஷன் வரும்போது மட்டும் நீங்க நம்ம ஃபார்முலால தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஷார்ட்கட் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து அரையும் குறையுமா இருக்கா, 2.5 வருஷம், 2.5 வருஷம் கூட இல்ல, 2.25 வருஷம், 2.25 வருஷமும் சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி இப்படி அரைகுறையா இருக்கா. அதனால இதுக்கு வந்து நம்ம டைரக்டா ஃபார்முலால மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஷார்ட்கட்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது. சிம்பிள். புரிஞ்சுச்சா? கரெக்டுங்களா? சோ அப்ப இதுக்கு வந்து டைரக்டா நம்ம ஃபார்முலால என்ன இருந்துச்சு, A equal to P of 1 plus R by 100 பவர், இங்க A தானே வந்திருக்கும், A equal to பதிலா என்ன வருது, 2 அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா? மறுபடியும் 1 plus 1/3 R by 100. கரெக்டா? சோ இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் பதிலா என்ன, 8,000 ரூபாயா? 1 plus R equal to என்ன, R க்கு பதிலா 15%, 15% தானே? எஸ், 15/100 the whole square. கரெக்டா? 1 plus 1/3 multiple 15 divided by 100. சோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? அது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன்னு தவிர வேற எதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இதுல வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இது எப்போதும் போல நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? இதை கேன்சல் பண்ணலாமா? 5ஆல கேன்சல் பண்ணலாமா? இது 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 வந்திருக்கணும். இது வந்து 20 அப்படின்னு வருமா? கரெக்டா? 20 அப்படின்னு வரும். ஓகே, சோ அப்போ இது வந்து 8,000 rupees. சோ அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணா 23/20 அப்படின்னு வரணுமா? கரெக்டா? 23/20 மல்டிபிள் 23/20 அப்படின்னு வரணும். ஓகே, அதே மாதிரி இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கணும், இந்த 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 5 அப்படின்னு வரணுமா? இந்த 5ஐயும் மறுபடியும் என்ன கேன்சல் பண்ணா 20ன்னு வந்திருக்குமா? அப்ப இங்க வந்து என்ன வந்திருக்கணும், 21/20 அப்படின்னு வந்திருக்கும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? 21/20 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? எல்லாத்தையும் இந்த 3 0 கேன்சல். நெக்ஸ்ட் 8க்கு இது இது இது. கரெக்டா? இப்போ 23 23 21 இந்த 3 டேட்டா மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? 23 23 21. ஓகே, இந்த 3 டேட்டா மட்டும் தான் இருக்கு. ஓகே, சோ 3 டேட்டா மட்டும் தானே இருக்கு. சோ அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், கிட்டத்தட்ட 11,109. 11,109. ஓகே, இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 8,000 ரூபாய் மைனஸ் பண்ணணும். 8,000 ரூபாய் மைனஸ் பண்ண என்ன வருது, 3,109 ரூபாய் வரும். கரெக்டா? சிம்பிள். புரியுதுங்களா? ஓகே, சோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு கிளாஸ் வேணும். கரெக்டா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்னும் டைப்ஸ் நம்ம பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளதான் நிறைய சொதப்பிருச்சு பாருங்க. அதுக்குள்ள 12:30 ஆகி போச்சு. என்னோட செல்லும் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. ஏன்னா செல்லுல இருந்த ஹாட்ஸ்பாட் தான் இப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டுக்குமே சார்ஜ் போட்டோன்னா பயங்கரமா ஹீட் ஆயிடும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ காம்பவுண்ட் டெஸ்ட் இன்னொரு கிளாஸ் வரும். அது நான் இன்னொரு கிளாஸ், நான் அடுத்த கிளாஸ் எப்போ மேக்ஸிமம் இந்த சாட்டர்டே சண்டே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ற பட்சத்துல இது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போனா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? கரெக்டுங்களா? ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கிளாஸ் நடந்ததே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன்.
அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில எடுத்தாச்சு. ஆனா கொஞ்சம் அலைன்மெண்டோட இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால 4 ஃபார்முலா மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் டைப்ஸ் நம்ம பார்க்கல. சிம்பிள் இன்ட்ரஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்ட் பார்க்கணும். அப்புறம் இந்த டபுள் டைம், ட்ரிபிள் டைம் அந்த இதையும் நம்ம பார்க்கணும். ஒரு 2 மெத்தட் மட்டும் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த இது வரைக்கும் இருக்கட்டும். ஓகேவா? கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது மேபி இது அது என்ன குரூப் 1 எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்க யாரும் அப்ளை பண்ணலன்னா கண்டிப்பா அதை அப்ளை பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம குரூப்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க. டெலகிராம்ல அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். ஓகேவா? நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி.